ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அஸ்வின் மாரிமுத்து அவங்களுடைய டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ட்ரீம் சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் ரசிகர்களும் இந்த பாடலை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இப்போ ரீசெண்டாக லெஹங்கால எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ்னுடைய தயாரிப்பில் விஷ்ணுவர்தனுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பொங்கலை முன்னிட்டு ஜான் 14 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து நேசிப்பாயா. இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அதிதி சங்கர் மற்றும் ஆகாஷ் முரளி நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிற விதத்தில் 1 day to goன்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. மெர்னா கேஷுவலாக அவங்களுடைய கிராப் டாப்ல எடுத்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி அவங்களுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனனுடைய நடிப்பில் ஜான் 14 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துக்கு இசைப்புயல் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ அவருடைய இசையில் படத்துல இருந்து பேபி சிக்கி சிக்கின்ற சாங் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. கிருத்தி ஷெட்டி அவங்களுடைய பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சங்கராந்தியை முன்னிட்டு ஜான் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராம் சரண் நடிச்சிருக்காரு. படத்தை வந்து சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கு வந்து தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன் வந்து தயாரிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 3 நாள் ஆனது முன்னிட்டு படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். அது வந்து வேர்ல்டு வைட் 186 crore கலெக்ஷன் வாங்கியிருக்குன்ற அப்டேட் படக்குழு சார்பில் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இது ராம் சரண் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. மாளவிகா மோகன் அவங்களுடைய ஸ்டைலிஷான ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டுவின் ஸ்டுடியோஸ் மற்றும் 5 ஸ்டார் நிறுவனம் தயாரிப்பில் சிபிராஜ் சத்யராஜ் அவங்களுடைய நடிப்பில் வெளிவரதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 10 hours. அண்ட் இந்த திரைப்படத்தை இளையராஜா கலையபெருமாள் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக வெளியாகியிருந்தது. அது இப்போ 1 million வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. பிரணீதா சுபாஷ் எப்பவுமே அவங்க வந்து நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபோட்டோஷூட் இப்போ நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நந்தமுரி பாலகிருஷ்ணா அவங்களுடைய நடிப்பில் சங்கராந்தியை முன்னிட்டு ஜான் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து டாகு மகாராஜா. அண்ட் இந்த திரைப்படத்தை பாபி கொல்லி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாபி டியோல் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நந்தமுரி பாலகிருஷ்ணா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சம்யுக்தா விஸ்வநாதன் அவங்களுடைய கேஷுவல் கிளிக்ஸ் நிறைய எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு.
சினிமாக்காரனுடைய தயாரிப்புல ராஜேஸ்வர் காளிசாமி அவங்களுடைய டைரக்ஷன்ல மணிகண்டனுடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வைசாக் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ படத்தினுடைய வெளியிடக்கூடிய டேட்டை வந்து படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஜான் 24 வந்து ரிலீஸ் பண்ண போறோன்றத ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. அதா சர்மா அவங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷனுடைய உள்ளன்ல பியூட்டிஃபுல்லான ரெட் காம்பினேஷன்ல அவங்களுடைய டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெஸ்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய டைரக்ஷன்ல அதிதி சங்கர் மற்றும் அர்ஜுன் தாஸோடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒன்ஸ் மோர். அண்ட் இந்த திரைப்படத்துல இருந்து வா கண்ணம்மான்ற பாடல் வெளியாகி இருக்கு. அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது. மேரா கபூர் அவங்களுடைய ரொம்ப யூனிக்கான ஸ்டைலிங்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல எஸ்யூ அருண்குமாரோடைய டைரக்ஷன்ல சியான் விக்ரமுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரா தீராசுரா பார்ட் 2. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல ஜிவி பிரகாஷோடைய இசையில கல்லூருன்ற பாடல் வெளியாகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது. அஜித் குமார் இப்போ ரீசெண்டாக நடந்த 24H கார் ரேஸில் கலந்துக்கிட்டாரு. அண்ட் அப்போ அவங்க டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் 3rd பிளேஸ் எடுத்திருந்தாங்க. அது டீமோட பண்ண செலிப்ரேஷனுடைய ஃபோட்டோஸை இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பல பேர் வந்து வாழ்த்துக்களும் குவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அவங்களுடைய தயாரிப்பில் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் மதகஜ ராஜா. அண்ட் இந்த திரைப்படத்தை சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமான கதாபாத்திரத்தில் விஷாலோட சேர்ந்து சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு கேப்பு சந்தானம் அவங்களுடைய காமெடி ட்ராக்ல அவர் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெடியான படம் தான். பட் ரிலீஸ் இப்போ ஆயிருக்கிறதுனால படத்தில் சுந்தர் சி அவர்களுடைய காம்பினேஷனாக இருக்கட்டும், அதாவது அவருடைய வே ஆஃப் டைரக்ஷன் ப்ளஸ் சந்தானம் மற்றும் விஷாலுடைய காம்பினேஷன், அந்த ஒரு காமெடி ட்ராக் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்குது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் சந்தானம் அவர்களை பழைய ஃபார்மில் பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து பழைய படமாக இருந்தாலும் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு காமெடி கலந்த படமாக வர்றதில்லை. ஸோ இந்த படம் வந்து சூப்பராக எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.